டைம் கரெக்டாக 5, மேபி செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப இருட்டலாம். ஓப்பனிங் ஓலராக இங்கே தீபன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம், நான் செகண்ட் தேவா, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க உள்ள. முதல் 2 மேட்ச்சில் சரியாக பேட்டில் படல அவருக்கு. மேபி இந்த மேட்ச் நல்லா ஆடி கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஸ்டான் வெல் பால், நல்ல பேஸில் ஒயிட் லைனை உரசி ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். வெல் பால் அப் டு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், சிங்கிள். தேவா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் போன மேட்சோடைய ஆட்ட நாயகன் விருது வாங்கின பிளேயர். வெல் பால் அப் டு விட்டு கொடுக்காமல் போடப்பட்ட பந்து, பேக் டு பேக் சிங்கிள்ஸ். வெல் பால் ஸ்லோயர் ஆஃப் லைட் பண்ணி யாக்கிங் லென்த்தில். ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் தீபன். கண்டினியூஸாக 4 பால் 4 விதமாக போட்டிருக்காரு. ஹாஃப் ஸ்பின் வேரியேஷனில் ஃபுல் பேஸில் குத்தி உள்ள நல்லா திரும்பிடுச்சு பால். ஒன் மோர் வேரியேஷன் டெலிவரி ஃப்ரம் தீபன். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டர் மேலே வச்சு போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட் ஓவர் தீபன். ஆக்சுவலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா தீபன் ஃபர்ஸ்ட் ஓவர் போடவே இல்லை. இது யாரோட ஐடியா இல்லை அவரே கேட்டு போட்டாரான்னு தெரியல. தீபன் வச்சு ஸ்டார்ட் பண்ணி வித்தவுட் எனி பவுண்டரி செம்மையாக போட்டு கொடுத்துருக்காரு 2 ஹேண்டர்ஸ்க்குமே. சூப்பர் ஸ்டார்ட் கண்ணன் RCC திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஹரி செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே போடுறதுக்கு தேவா ஆன் ஸ்ட்ரைக். பெஸ்ட் விசஸ் பெஸ்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குறுக்கா கொடுத்தாரு, சான்ஸ் ஃபார் லவ்லி ஷாட். முதல் பவுண்டரி இங்க 6ல் பதிவு பண்றாரு தேவா. லெக் ஸ்பின் வேரியேஷன்ல முன்னாடியே புடிச்சாருன்னு சொல்லலாம். பிட்ச் ஆஃப் த லென்த்லயே அக்ராஸ்ல ஒரு வெல் பால், அதே வேரியேஷன் ஆனா லைன்ல வேரியேஷன் காமிச்சிருக்காரு இந்த முறை. பேக் ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக் ஆட் சமயபுரம் உதயா. ஃபுல் பேஸ்ல ஒரு ஷார்ட் பால் வேகமாக வந்து முட்டுச்சு பால்ல பேட்ல. டைம் பண்ண முடியல பேக் ஃபுட்ல அவருக்கு. ஸோ ஒரு பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட் இங்கே பிடிச்ச வெற்றி கழிப்புல கண்ணன் RCC திருச்சி. பாலா நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன். பாலா கமிங் பிஃபோர் பிரதாப். ஒரு ரைட் ஹேண்டர் பேல இன்னொரு ரைட் ஹேண்டர் அமைச்சிருக்காங்க உள்ள. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்ல. ஐயோ ஆல்மோஸ்ட் வந்துட்டார் பாலுக்கு. சந்தித்து முதல் பந்திலே பவுண்டரியை பதிவு பண்றாரு பாலா. சான்ஸ் ஃபார் நல்ல டேக். போன பால்ல விட்டதை இந்த பால்ல பிடிச்சிட்டாங்க. போன பால் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ பாலாவும் தன்னோட விக்கெட் இங்கே 7 பண்ணி கொடுத்துட்டு வெளியே போறாரு. ஹரி எக்ஸலன்ட் பவுலிங். பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லையும் இங்கே வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு டேல. 2 விக்கெட்டுகளை பறி. மோகன் இங்கே நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 9வது பவர் பிளே ஓவர்ஸ் நினைக்கிறேன். ரிஸ்கி டாட் பால் டு என் தி பவர் பிளே ஓவர்ஸ். நல்ல கம்பேக் ஃப்ரம் ஹரி. முதல் பால் 6க்கு அப்புறம் 2 பவர் பிளே முடியல. ஸ்கோர் 14. 2 விக்கெட் இழந்திருக்கிறாங்க திருத்துறைப்பூண்டி ஆஸ்கார். மனோஜ் இங்கே நியூ பவுலர் 3rd ஓவர் போடுறதுக்கு பவர் பிளே முடிஞ்சிருச்சு. சிவலிங்கம் இங்கே ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு மனோஜ். ஸோ இது டிசைடிங் மேட்ச். கண்டிப்பாக இதுவும் தீயா போடுவார். பாட்டில் பிஃபோர் லென்த்தில் போடப்பட்ட ஷார்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பேஸில். அவர் எங்கெல்லாம் கம்ஃபர்டபுள் ஆடுவாரோ அங்கே எல்லாம் ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. பின்னாடி மிட் விக்கெட்டில் லாங் ஆன்லன்னு கோட் ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்டில். அவுட் இல்லைன்னு சொல்லிட்டார் அம்பேரிங்க. பாலை போட்டாருன்றனால இவ்வளோ நல்லா பட்டமே போல. இந்த எண்டில் இருந்து பார்த்தா பவுண்டரிஸ்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 மீட்டர் இருக்கும் சாலிடா. பெருசு பவுண்டரி ரீஜன். நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் விட்டு கொடுக்காம ஆஃப் ஸ்பின் வேரியேஷனில் குயிக் பேஸில் சிங்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். குட் ஷாட். வெளியில் போயிடுச்சு. எது வெளியில் போகுது எது வந்து உள்ளே வருதுன்னே தெரியல. ஆக்சுவலாக சிவலிங்கம் அடிச்சோன்னு 6 நினச்சி அது உள்ளே வந்துடுச்சு. மோகன் பிஃபோராக பேட் விட்ட மாதிரி இருந்துச்சு. அவருக்கு மிடில் போட்டு வெளியே போயிருக்கு. அந்த பவுண்டரி டிஸ்டன்ஸ் தான் இங்கே மேட்ரு. குட் ஷாட் மிடில் ஆஃப் த பேட்டில். முதல் 6 பதிவு பண்ணுறாரு மோகன். வெல் பால் லெக் ஸ்பின் திருகல். நல்ல கம்பேக் டாட் பால். ஃபுல் பேஸில் பேக் டு பேக் டாட் பால்ஸ் டு என் தி ஓவர். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 23. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 18க்கு 23 ஆடிருக்காங்க. ஹரி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். எட்ஜ் முட்டு எடுத்து போயிருக்கு லாங் ஆன்ல. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள் ஒன்லி.
ஸ்டாப்பேஜ் சேகன். ஸோ மோகன் தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணுறாருங்க. லெக் ஸ்பின் வேரியேஷனில் எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு. 1 விக்கெட் இங்கே ஹரிக்கு 3வது விக்கெட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். பிரதாப் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் இப்போது ஃபுல் பேஸில் வந்துட்டார் ஸ்ட்ரெயிட்டாக டாட் பால். ஸோ பிரதாப்புக்கும் சிவலிங்கத்துக்கும் எப்படி கெமிஸ்ட்ரி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். ஏன்னா பிரதாப் துள்ளிக்கிட்டே இருப்பார், சிவலிங்கம் ஓட மாட்டார். ஸோ யாருக்கு யார் அடாப்ட் ஆகி ஆடுறான்னு பார்க்கலாம். ஒரு நிக்கு இருந்துச்சு, செகண்ட் அட்டம்ப்ட்ல எடுத்துருக்காங்க. இங்க பிரதாப்பும் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. ஹரிக்கு 1 more விக்கெட். வாட் அ டே ஃபார் ஹரி. சந்தோஷ் நியூ பேட்ஸ்மேன் அகைன் ஒரு லெஃப்டி. டாப் சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச் அண்ட் பவுல். பவுலிங் எங்க இருந்து ஓடி இருக்காரு பாருங்க, இங்க இருந்து ஓடி இருக்காரு. இங்க பாருங்க 1 more விக்கெட். சேம் ஓவர்ல 3 விக்கெட் பறி போயிருக்கு இந்த ஓவர்ல. ஸ்பின்னரா திருக்கி விட்டார் பால லெஃப்டிக்கு. சூர்யா நீ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 1 போர். சந்தோஷ் தப்புன்ட்டாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல ரிதமில் இருக்க பவுலர் அடிக்க போயிருக்க கூடாது. கண்டிப்பாக அவருடைய ப்ரெசன்ஸ் உள்ள தேவை. நம்ம அடிக்க போகணுன்னு தான் தூக்கி ஸ்லாட்டில் போடுறாங்க. நம்ம பவுலர் திங்கி இங்கே மாட்டினோன்னா ஸ்கோர் எடுத்துகிட்டு வர முடியாது. சிவலிங்கம் 2ல் இருக்கார், அவர் யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். Clean bowled. ஹரி இன்னைக்கு தொட்டதெல்லாம் தங்கம். ஃபைஃபர், ஃபர்ஸ்ட் எவர் ஃபைஃபர் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த ஓவர்ல 4 விக்கெட் எடுத்து பாருங்க ஹரி. ஸ்லோயர் ஆஃப் ரைட்டடா லெக் ஸ்பின் வேரியேஷன்ல தூக்கி ஸ்டம்ப்ல என்ன போட்டாரு. லெக் ஸ்டம்ப் வெளியே, அது வெளியே குத்தி திருப்பி லெக் ஸ்டம்புக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். வாட் அ டே ஃபார் ஹரி. எப்ப வேணாலும் மாறலாம். தீபன் வந்திருக்காரு, அவருக்கான 2வது ஓவர். சிவலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக். 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 24. 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க பால் டு பால். லவ்லி பால் எடுத்துட்டு வந்து வைட் ஆக்கிங் லென்த்ல ஸ்டார்ட் வித் டாட் பால். டாப் எட்ஜ் 1 லாஸ்ட் விக்கெட்டும் காலி. இங்க சிவலிங்கத்தோட விக்கெட். ஸோ அவருக்கு தலையில இங்க ஃபுல் ப்ரெஷர் இறங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 50 பேர் இன்னொரு சைடில் விக்கெட் லூஸ் பண்ண மொத்த ப்ரெஷர் சிவலிங்க தலையில இறங்குது. தெளிவா யோசிச்சு பவுலிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹரியை வச்சு தீபன் வச்சு ஸ்டார்ட் பண்ணது ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியா. அதே மாதிரி தீபன் அகைன் சிவலிங்கத்தோட விக்கெட்டுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. பெரிய லெவல்ல பேஸ் போடல, கரெக்டா ஒயிட்ல பிடிச்சி போட்டு சிவலிங்கத்தோட விக்கெட்டை முடிச்சாங்க. 7வது விக்கெட் இழக்கிறாங்க. பாபு இங்க நீ பேட்ஸ்மேனா. இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டியதான், எஞ்சி இருக்க 10 பாலுக்கு மினிமம் ஒரு 15 ரன் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவுலிங் லைனை போச்சு, அதை டைப் பண்ண ட்ரை பண்ணணும். நல்ல பவுலிங் லைனை தான் அவங்களும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு டார்கெட் எடுத்துட்டு போகணும். தப்பு பண்ணாமல் விக்கெட்டை சேவ் பண்ணி பேலன்ஸில் 10 பால் கீழே ஆடணும். பிளேடு சிங்கிள். அரவிந்த் ஸ்ட்ரைக்ல ஸ்லாட்டில் இருந்த பந்து பாவி அதையும் பூந்து பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆல்ரெடி சிவலிங்க அடிக்க வேண்டிய 6 தடுத்து உள்ள போட்டான். 5 விக்கெட்டையும் எடுத்துட்டான். இந்த கேட்சை உள்ள பூந்து பிடிச்சிட்டான். வாட்ச் அ டே ஃபார் ஹரி. நெக்ஸ்ட் ஆன் வெல் பால் ஃபுல் பேஸில் யாக்கிங் லென்த்தில் பாக்ஸ் டு பாக்ஸ் தீபன். அவங்களே நல்லா பவுலிங் லைனப் இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு 7 3-4 விக்கெட் பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் ப்ரெஷராக தான் போகும். ஸ்லோயர் 1 பிஃபோர் லென்த்தில் ஷார்ட் பால். பேஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சீவனார் எல்னி சீவல் பால் நின்றுச்சு. 2 ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 2 only. 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 27. 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு போகிறதுக்கு ஆட்டுக்குட்டி மோகன் சாரி நவீன் பாபு. இங்கே பாபு ஆன் ஸ்ட்ரைக். ஸ்வான் ஸ்லாட்டில் இருந்த பந்து சரியா பாடல. 2 அழுத்துவாங்க நினைக்கிறேன். ரன்னிங் பார்ப்போம். ரன் அவுட். 9வது விக்கெட்டை இழந்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ அங்கே உதயா. வெல் பால் லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பால். Another one dot ball back to back. ரொம்ப ஸ்லோயராக போட்டார் இந்த பாலை. கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ். ஏன் லெக்கில் சுற்றுறாங்கன்னு தெரியல. அப்படியே கீழே தள்ளிட்டு ஒரு 3 ரன் 4 ரன் கொண்டு வரலாம் ஆஃபில். இந்த பையன் மாற்று கை பிடிச்சிருக்கான். இப்போ தான் பார்க்குறேன். ஃபுல் டாஸ் பால் பின்னாடி பிச்சுக்கிட்டு போகுது. மனோஜ் 2 டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். அனைத்து விக்கெட்டைகளும் இழந்து திருத்துறைப்பூண்டி முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 30 ஆடி இருக்காங்க. 31 ரன் டார்கெட் ஃபார் கண்ணன் ஆர்சிசி திருச்சி.
36-31 டஃப்.